والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. ரமையான மூமின்களே, வரலாற்றிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக பெரும் சேவைகளை தந்தவர்களின் பட்டியலில் ஆச்சரியத்திற்குரிய நபித்தோழர் அருமை சஹாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய தொடர்பில் இருக்கக்கூடிய யாரும் இந்த பெயரை தவிர்த்து விட்டு பெருமானாருடைய ஹதீசுகளை வாசிக்க இயலாது. ஏராளமான ஹதீசுகள், கிட்டத்தட்ட 5374 ஹதீசுகளை அறிவித்திருக்கிற பெரும் வாய்ப்புக்கு சொந்தக்காரர்கள் ஹஜ்ரத் சொல்லுங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஹிஜ்ரத்திற்கு, பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணத்திற்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 602 தௌஸ் என்ற குடும்பத்தில் பிறந்தார்கள். அப்து ஷம்ஸ் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் பரவலாக்கப்பட்ட பொழுது ஒரு கவிஞர் மக்காவிற்கு வருகிறார். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி கேள்விப்பட்டு வருகிறார். மக்காவிலே புதிதாக ஒருவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு அவர் என்னதான் சொல்லுகிறார், ஆனா அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் மயக்குகிறது, ஈர்க்கிறது, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டார். மக்கா கொண்டார். வந்தவர் ரொம்ப விவரமா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அந்த மனிதரை சந்திக்க கூடாது, அவருடைய வார்த்தைகள் நம் காதுல விழுந்திருக்கூடாதுன்னு காதுக்குள்ள பஞ்சை வைத்துக் கொண்டு பெருமானார் குறித்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் விசாரித்து வருகிற பொழுது ஒரு வீட்டிற்குள் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது கொண்டிருக்கிறார். அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய சப்தங்கள் காற்றில் கலந்து துஃபைலினுடைய காதுக்குள்ளும் புகுந்து நெஞ்சத்தில் இருக்கிறது. அவர் கொஞ்சம் படித்தவர், விவரமானவர், அரபு மொழி குறித்து ஞானமுடையவர். அந்த வார்த்தைகள் நெஞ்சத்தில் விழுந்த உடனே அவர் யோசிக்கிறார், இப்படி ஒரு அற்புதமான இலக்கியம் கலந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார்? நீ என்ன காதுல பஞ்சு வச்சாலும் கேட்காம இருக்குமா? சில வார்த்தைகள் இந்த கவிஞர்களுக்கு இன்னொருவருடைய கவிதைகள் அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பிடிக்கும், இல்லைன்னு சொன்னா குறை சொல்லிடுவாங்க இல்லையா? கல்வியாளர்களுக்குனே உள்ளது. இவர் என்னதான் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு விசாரிக்க வந்தவருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை எங்க போட்டுட்டான்? அவருடைய உள்ளத்தில் போட்டு விட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, நெஞ்சு திறந்தது, பஞ்சு பறந்தது, முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திச்சார். வெறும் வார்த்தை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறான், நீ குர்ஆன் மாதிரி ஒன்றை கொண்டு வாங்குறான். 1400 வருஷம் அந்த சவால் நிக்குது. முடியலையா? ஒரு 10 சூறாக்கள் முடியலையா? ஒரே ஒரு அத்தியாயம் முடியலையா? ஒரே ஒரு வசனம். இதற்கு உலகம் முழுவதும் நீங்கள் மனிதர்களையும் ஜின்னுகளையும் அழைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. இன்று வரையிலும் அது சவால். சவாலை எதிர்கொண்டவர்கள் எல்லாம் தோற்று இருக்கிறார்கள். மோமீன்களே, அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்துட்டான். பெருமானாரிடம் பயிற்சி பெறுகிறார். பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் எங்க சமுதாயத்துக்கு போறேன். தௌஸ் யமன் நாட்டில் இருக்கு. எங்க சமுதாய மக்கள் நல்லவர்கள், நான் சொன்னால் கேட்பார்கள். தாவா செய்யற அனுமதி கொடுங்க. நீங்க போங்க, உங்க ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. போனார், பிரச்சாரம் பண்ணனார், யாருமே ஏத்துக்கல. யாருமே இவர் எதிர்பார்த்தது நடக்கல. அப்படி இருக்கிற பொழுது ஒரு துடிதுடிப்பான ஒரு இளைஞர், ஒரு 17-18 வயசு இருக்கும், நல்ல சூட்டிப்பான பையன், நல்ல புத்திசாலி,
ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் குலத்தொழில். அவர்கிட்ட போய் இவர் சொன்ன நல்லா இருக்கு, நீங்க சொல்ற செய்தி நல்லா இருக்கு என்று சொன்னவுடன் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் மக்காவிற்கு அழைத்து வருகிறார். யாரு? இந்த துஃபைல் என்பவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்து ஷம்ஸ் என்ற பெயர் கொண்ட அபூ ஹுரைராவை மக்காவிற்கு அழைத்து வருகிறார். முதலாய் தான் கேள்விப்பட்ட அந்த மார்க்கத்தின் கதாநாயகர் அருமை நாயகத்தை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். மெய் மலர்ந்து பெருமானாரை அவர் ஆற தழுவி சொன்னார், ரசூலுல்லாஹ், நான் புனிதமான இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறேன். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பயுமே கேட்பான், உன் பேர் என்ன? அவர் சொன்னார், அப்து ஷம்ஸ், சூரியனின் அடிமை. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நாம யாருக்கு தான் வணங்கணும்? அல்லாஹுக்கு மட்டும்தான் வணங்கணும். பெயரும் கவனிக்கப்படணும். இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான். ரசூலுல்லாஹ் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நாங்க தான் சஹாபாக்கள் தாய் தந்தை வைத்த பெயரை மாற்றி கொடுத்த பொழுது ஏற்றுக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு அப்புறம் அந்த துபைல் சொல்றாரு, எங்க ஊர்க்காரங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்க ஊர்க்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க அவங்களுக்கு பதுவா செஞ்சு விடுங்கிறாரு. நபி எப்படி செய்வாங்களா? உடனே கையை தூக்குனாங்க. அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யா அல்லாஹ், அந்த தௌஸ் சமுதாயத்திற்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து துஆ செஞ்சுட்டாங்க. திரும்பி போறார். அபூ ஹுரைராவையும் அழைத்துக் கொண்டு அவர் சொந்த ஊருக்கு போகிறார். இந்த முறை பெருமானாருடைய துஆவிற்கு பிறகு தௌசிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெருமான் மக்காவில் இருக்கிறார்கள், இவர்கள் சொந்த ஊரிலே இருக்கிறார்கள். வரலாறு இப்படி நகருகிறது. மாநபி சொல்லனா தொயனத்திற்கு பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். அதை கேள்விப்பட்ட இந்த தௌஸ் சமூகத்தை சார்ந்த பலரும் மதீனாவிற்கு பெருமானாரை சந்திக்க போய் கொண்டிருக்கிற பொழுது வருடம் ஓடியிருக்கு 7 ஆண்டுகள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. அப்படி பெருமானாரை சந்திக்க போன குழுவோடு இந்த அபூ ஹுரைராவும் பயணிக்கிறார். மதீனால போய் இவர் பிறப்பிலேயே எத்தீமானவர். தாய் கொஞ்சம் கடுமையான சுபாவம் உடையவர். குறிப்பாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தாயார் பேசுறதில்ல, ஒதுக்கிட்டாங்க, துரத்திட்டாங்க. மனமுடைந்தவர் அப்படியே மதீனாவுக்கு வந்துட்டார். வந்தவர் பார்த்தார், நமக்கு பெருமானாரை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலிலே தங்க ஆரம்பித்தார். இந்த பள்ளிவாசல்ல தங்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை முதலாக பெருமானார் யாருக்கு உருவாக்கினார்கள் சொன்னா, வீடு இல்ல, குடும்பம் இல்ல, ஆதரவு இல்ல, இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியிலே ஒரு திண்ணையில் திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா அப்படின்னு உருவாக்கி பெருமானார் அவர்களை மார்க்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தங்களை மாணவர்களாக ஆக்கி கொண்டார்கள். உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு என்னன்னா, பள்ளிவாசலின் அந்த திண்ணைகள்ல மதரசாக்கள் நடத்த வேண்டும் என்பதை பெருமானார் முறைப்படுத்தினார். பள்ளிவாசல இபாதத்து, வெளியில சொல்லுங்க கல்வி. கல்வி இல்லாத சமுதாயம் அழிந்து போயிடுமா இல்லையா? அந்த 400 பேர்கள் கிடைச்சா சாப்பிடுவாங்க, குடி வேலைக்கு போவாங்க. எப்ப சபைக்கு வந்தாலும் அந்த 400 பேர் ஒடியாந்துருவாங்க. மூமின்களே, அந்த சபையில சேர்ந்த அபூ ஹுரைரா கிட்டத்தட்ட அதிக நேரங்களை, தூக்கத்தினுடைய நேரத்தை தவிர மீது எல்லா நேரங்களிலேயும் பெருமானாரோடு இருக்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கி கொண்டார். இப்போ இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நமக்கு ஆதாரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, முதன்மையான ஆதாரம் எது சொல்லுங்க? குர்ஆன். நம்ம எந்த மெசேஜ், எந்த செய்திகள் சொல்றதா இருந்தாலும் எதில்தான் இருந்து சொல்லணும்? குர்ஆன். குர்ஆனுக்கு முரண்பட்டு ஏதாவது ஒரு கருத்தை யாராவது சொன்னால் அது நிராகரிக்கப்படும். அது சட்டமா இருந்தாலும் கொள்கையா இருந்தாலும். இரண்டாவது ஹதீஸ்.
மூன்றாவது இஜ்மா என்று சொல்லக்கூடிய ஏகோபித்த கருத்து. அப்படின்னா என்ன? குர்ஆன்ல விளங்கல, குர்ஆன்ல இல்லன்னு இல்ல, குர்ஆன்ல சொல்லுங்க அது மைண்டூண்டா இருக்கும் இல்லையா? 6666 வசனங்கள்ல ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய நீண்ட கால திட்டங்களை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னா நமக்கு விளங்கலன்னு அர்த்தம். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஜமீஉல் இல்மி பில் குர்ஆன் லாக்கின் தகாஸரத் அன்ஹு அஃபஹமுர் ரிஜால். எல்லாமே குர்ஆன்ல இருக்கு, விளங்குற சக்தி நமக்கு இல்ல. சரியா? அப்படி குர்ஆன்ல உங்களுக்கு விளங்கலனா நீங்கள் ஹதீஸில் தேடுங்கள். ஹதீஸ்னா என்ன? பெருமானாருடைய சொல், செயல், அங்கீகாரம். இதிலும் உங்களுக்கு விளங்காவிட்டால் சில சட்டங்கள், சில கேள்விகள் வருமா இல்லையா? விளங்கல, இப்ப என்ன செய்யலாம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத அல்லது இரண்டிலும் இருக்கிற ஆதாரங்களை வைத்து சஹாபாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவெடுங்கள். சஹாபாக்கள் எடுக்கிற முடிவும் மார்க்கம் தான். இந்த இடத்துலதான் சுன்னத் ஜமாத் யாரு, வஹாபிசம் எதுங்கிறது வெளிப்படும். நீங்க தவற புரிஞ்சு கூடாது. என்ன இப்ப அஜித்குமார்களை இப்படி பிரிச்சு பேசுறாங்க? 72 கூட்டம் வரும், அத்தனை பேர் நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா கட்டுப்பட மறுப்பார்கள். யாருக்கு? அல்லாஹ் ரசூலுக்கு. அப்படிலாம் ஏத்துக்க முடியாதுங்க. சஹாபா சொன்னதுல அல்லாஹ் அக்பர் நஊது பில்லாஹ் ஈமான் இல்லாம போயிடும். சஹாபாக்கள் சொன்னதும் என்னதான்? மார்க்கம். நாலாவது ஒரு ஆதாரம் இருக்கு, குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய கருத்து. இவைகளை மேற்கோளாக வைத்து ஒரு புதிய சட்டத்தை, மேற்கோள் வைத்து புதிய சட்டத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம நாட்டுல என்ன சட்டம் இருக்கு? ஐபிசிஆ, இந்தியன் பீனல் கோடு. நீங்க போய் எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் கேட்டு பாருங்களேன், உடனே ஜட்ஜு சொல்ல மாட்டான். அவர் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பார். புக்ஸுக்குள்ள போனா இப்ப என்ன, கடன் வாங்கி ஏமாத்திட்டார், இதை எந்த செக்ஷன்ல கொண்டு வர்றது அப்படின்னா, கடன் சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரு 36 வால்யூம் இருக்கும். கடன், கடனுக்குள்ள எந்த வகையான கடன்? சும்மா எல்லாம் அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதுக்குள்ள போவார். கடத்திருச்சப்பா, இது இந்த வகையை சார்ந்தது. அதாவது கடனில் இருக்கக்கூடிய 34வது வால்யூம்ல இந்த எல்லாம் வருது. 34வது வால்யூம்ல எங்கெங்க வருது அப்படின்னா ABCDEF Gல வருதுங்க. Gல எத்தனாவது? 65வது பார்ட்டா வருது. மனுஷன் உருவாக்கின சட்டத்துக்கே இவ்வளோ சொல்லுங்க, இவ்வளோ வால்யூம், இவ்வளோ செக்ஷனு. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, நியாயம் அங்கு. அப்படின்னா உலகத்துக்கே நியாயம் சொல்லுகிறார். ரப்புடைய சட்டம் எப்படி இருக்கும்? பார்த்து பார்த்து வடித்தது தான் இந்த சட்டங்கள். சரி, இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற பொழுது, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் குர்ஆனை எழுத சொன்னார்கள். எதை சொல்லுங்க? குர்ஆனை மட்டும். குர்ஆனை தான் மனப்பாடம். நான் சொல்றத நீங்க எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டுமே அரபி மொழி, ரெண்டுமே அரபி மொழி. குர்ஆன் ஹதீஸ் என்ன ஆயிடும்? மிக்சிங் ஆயிடும். அதனால ஹதீஸை யாரும் கேட்டுக்குங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்குங்க, பட் யாரும் எழுதக்கூடாது. குர்ஆன் மட்டும் எழுதப்பட்டது. அது நீண்ட வரலாறு. பிறகு பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு இந்த குர்ஆன் பாதுகாப்பிற்காக பல வழிகளில் கடைசியா எழுதி இந்த நூல் வடிவத்துல உஸ்மான் நாயகம் காலத்துல குர்ஆன் பக்காவாக. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, குர்ஆன்ல 6666 வசனம் இருக்கா? 6600 வரைக்கும் ஓகே. எண்ணங்கள் மாறுது. என்னங்க இப்படி குர்ஆன்லயே அப்படி? ஒண்ணும் கிடையாது. குர்ஆன் கரெக்ட் தான், குர்ஆன் கரெக்ட் தான். ஒருத்தர், ஒரு சஹாபி ஒரு ஆயத்தை 2ஆ பிரிச்சு ஓதி இருப்பார். இப்ப எண்ணிக்கை கூடுமா சொல்லுங்க? கூடுமா? ஆயத்து கரெக்ட் தான். அவர் பிரிச்சு ஓதனதுல என்ன ஆயிடுச்சு? இன்னொருத்தர் 3 ஆயத்தை ஒண்ணா ஓதனார். அப்ப 3 மைனஸ் ஆகுது, 2 பிளஸ் ஆகுது, இவ்வளவுதான். இப்ப
இப்ப இந்த எண்ணிக்கைகள் தவறுகள் கிடையாது, இதெல்லாம் ஆராய்ச்சி. இப்ப யார் இந்த ஆயத்தை உருவாக்கினா, யாரு சூறாவா உருவாக்கினா, யாரு இதுக்கு ஹெட்டிங் போட்டாங்க, இப்படிங்கிறதெல்லாம் குர்ஆனுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு. இப்படி வச்சுக்குவோம். அதுல சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பெருமானாருடைய ஹதீஸுகளை எழுதி கொடுக்கிறார். யார்கிட்டையும் சொல்லல. அது ஒரு பக்கம் தனியா குர்ஆன் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களையும் பாதுகாக்கணுமா இல்லையா அப்படின்னு அவர் எழுதிட்டு இருக்காரு. பட் அது வெளியில வரல. அந்த கூட்டத்துல இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாருன்னு சொன்னா, தௌஸ் சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்தவர், மிகுந்த நபியோடு நேசம் கொண்டார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏங்க உங்க பேரு அப்துல் ஷம்ஸ், ரசூலுல்லாஹ் அப்துல் ரஹ்மான் மாத்தனாங்க, ஆனா எல்லாரும் உங்களை அபூ ஹுரைரான்னு அழைக்கிறாங்களே. அப்பதான் ஒரு கதை சொல்றாரு, ஏன் பயமா இருக்காங்கிறாரு. இல்ல பயமா இல்ல, என்னன்னு கேட்டுக்கிறோம். நான் சின்ன வயசுல இருந்த இந்த பூனை ஒண்ணு என்ன செஞ்சேன், அது அப்படியே வீட்டுல இருக்கும்போது ஒண்ணு பழகிருச்சு. அது கூடவே காட்டுக்கு வரும், மாடு மேய்க்கும் போதெல்லாம் இருக்கும். அது கடைசியில நம்ம கூட மதீனாவுக்கும் வந்துருச்சு. சில நேரத்துல நான் வந்தேன்னா என் பக்கத்துல நின்று தொழுகும், அது வாட்டுக்கு வரும் போகும். அதனால பாக்குறவங்க எல்லாம் பூனையோட தான் பேர் வச்சுட்டாங்க. பூனையோட அபூ ஹிர்னா பூனை, அதுதான் ஒரிஜினல். ஒரு நாள் பெருமானார் அழைக்கிறார்கள். பெருமானார் கூப்பிடும் போது அபூ ஹுரைரான்னு கூப்பிடுறாங்க. ஹிர்ன்னு சொன்ன ஆண்பால், ஹுரைரானா பெண்பால். ஆக பூனையோட அத்தான் அர்த்தம். அந்த செல்ல பெருமா இல்லையா. அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வைக்கிறானுங்களா நாய் சேகர். அது என்ன நாய் சேகர்? இந்த சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பேரை கேட்டாலே டெரரா இருக்கும். நல்ல வேலை இமாம்களுக்கு அப்படி வச்சிருந்தா இப்படி இருக்கு. அது பேர் கம்பீரமா இருக்கணும் இல்லையா. பூனையின் தந்தை அப்படின்னு பெருமானார் கூப்பிடுறாங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னுடைய அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை விட பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த அபூ ஹுரைராங்கிற பெயரை அவர் நிரந்தரமாக்கி கொண்டார். முடிஞ்சா இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பெருமானாரோடு இருக்கிறார், கல்வியை கற்கிறார், ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு வரலாறு, ஒரு நாள் பெருமானார் பள்ளிக்குள் வருகிறார். சஹாபாக்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தர் திக்ர் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் இல்மை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ் அப்படி சொன்னாங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்களோ அப்படி செய்யப்பா, அப்படி செய்யுங்க, எனக்காக யாரும் வர வேண்டாம் அப்படின்ட்டு எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் ரெண்டு சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க என்ன செஞ்சீங்களோ செய்யுங்க அப்படின்னு அவர் துவா கேட்கிறாரு. அவர் துவா கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னாடி இருந்து ஆமீன் என்று சொல்றாங்க. மூமினுடைய சுபாவம் என்னன்னா, நம்ம இந்த பள்ளியில உட்கார்ந்து இமாம் துவா கேட்கும் போதுதான் கை தூக்குறது. பரஸ்பரம் நீங்க நல்ல நண்பர்கள்னா பிரச்சனைகளை பேசுவோமா இல்லையா? சரிப்பா வா உதவி செய்வோம், இந்த பிரச்சனைக்கு நான் துவா செய்யறேன், நீ ஆமீன்னு சொல்லு, நீ துவா செய். என்னைக்காவது யாராவது செஞ்சிருக்கிறோமா சொல்லுங்க. இப்ப இந்த துவாவே அப்படின்னு சொல்ல முடியாது. பேசுமாம அவருக்கே கேட்டுட்டு இருக்காரு, பேசுமாங்க அவருக்கே கேட்டுட்டு இருக்கிறாரு, நாங்க எதுக்கு ஆமீன்னு சொல்லணும்? முட்டாள்தான். ஃபரலுக்கு பிறகு கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகும், அவ்வளவுதானே. மனைவிட்ட பிரச்சனையை பேசுறமா இல்லையா, இப்படி பிரச்சனையா இருக்கு, எப்பன்னு உதவி செஞ்சுட்டு வா, நீ துவா கேளு, நான் ஆமீன்னு சொல்றேன். பெருமானார் அதை உருவாக்கி சஹாபாக்களை துவா செய்ய சொல்லி ஆமீன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள். அப்போ ரெண்டு பேரும் கேட்டாங்க. இப்ப ரசூலா சொன்னாங்க, நீ கேளுப்பாங்க. யார? அபூ ஹுரைரா. அவருடைய ஒரு வேட்கை என்னன்னா, எப்பயுமே அதிகபட்சமா அவர் ஆசைப்பட்டதுன்னா கல்வி வேணும், ஞானம் இருக்கணும். இந்த கல்விக்கு பிரதானமான மூலதனம் என்னன்னா மனன சக்தி. பசங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா அதான் பிரச்சனை. எல்லாம் படிச்சு வச்சுட்டு நீட்டா போயாச்சு, வண்டியில பின்னாடியெல்லாம் உட்காந்து படிப்பாரு. என்னதான் படிக்கிறானுங்க தெரியல. எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே பூரா ஹலாஸ் ஹோகயா. எந்த கொஸ்டினை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. இப்ப இவன் என்ன சார்ஜ் தெரியலன்னு சொல்ல மாட்டான், நான் படிச்சது எதுவுமே கேட்கல. ஓ நீ படிச்சது அவரு வந்து கேட்டு கொஸ்டின்ல மார்க் பண்ணுவாரா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள பெரிய பிரச்சனையே எக்ஸாம் அட்டன் பண்றதுதான் இல்லையா? அப்ப இந்த ஞாபக சக்தி இது எல்லோருக்குமானதுங்க.
சில பேரு கடைக்கு போற வேகத்துல பஸ் ஏறி மதுக்கரைக்கு போய் இறங்கிட்டு எங்க வந்தோம், அட லூஸ், அவனே சொல்லிக்கிறான், அட லூஸ், உக்கடத்துக்கு கடைக்கு போய் திறக்க போறவன் அதான் ஏதோ ஒரு யோசனையில என்ன செஞ்சான் சொல்லுங்க. ஆமா, ட்ரெயின்ல உட்கார்ந்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்துருச்சு, அடுத்த ஸ்டாப் எங்க நல்லா தெளிவா தெரியுது, ஸ்டேஷனும் வந்துருச்சு, இப்படி எட்டி பாக்குறான், சாயாலாம் விற்கிறாங்க, ஏதோ ஒரு யோசனை, அது அப்படியே உட்கார்ந்து சாயா வாங்கி குடிச்சிட்டு பாலக்காட்டுல போய் கோயம்புத்தூர் போயோ. இந்த ஞாபக சக்தி மிகப்பெரிய ஒரு சொத்து. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் நீ கேளுப்பா அப்படிங்கும் போது அவர் கேட்கிறார், எப்படி கேட்கிறார் பாருங்க, யா அல்லாஹ் என் தோழர்கள் எதை கேட்டார்களோ, முன்னாடி 2 பேரும் கேட்டாங்களே, அதையும் எனக்கு கொடு, மறக்காத கல்வியை கொடுனார். எதை? மறக்காத கல்வியை கொடு. பின்னாடி ஆமீன் யார் சொல்றான்? அல்லாஹ் அக்பர். பெருமானாருடைய துவாவும் மறுக்கப்படாது, பெருமானாருடைய ஆமீனும். ஆமா, இவர் துவா செய்ய பெருமானார் ஆமீன் என்று சொன்னால் இவருடைய துவா நிச்சயம் கபூலாயிருக்கும். அதனுடைய பரக்கத்துல இவருக்கு நல்ல அபார ஞாபக சக்தியை அல்லாஹ் தந்தான். சரியா? இவரு எந்த அளவுக்கு பெருமானாருடைய சஹாபாக்கள்ல இவரு மிகப்பெரிய ஒரு பண்பாளராக இருந்தாருன்னு சொன்னா அடிக்கடி அல்லாஹ்வை புகழ்வார். நம்ம படிக்கணும், அடிக்கடி அல்லாஹ்வை புகழ்வார். ஏங்க சாப்பிட்ட உடனே என்ன செய்யறோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க இல்லையா? காலையில போய் கடை திறக்கும் போது கடை நல்லா இருக்கு, என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். வண்டி ஸ்டார்ட் பண்ணவன வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்? தொழுதுட்டு வெளியே போற சாயா கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். பல நேரத்துல நமக்கு கிடைக்கிறதுல தான் பிரச்சனை. செருப்பு இருந்தது, சொல்லுங்க என்ன செய்யணும்? பெரிய சொத்துங்க, செருப்பு இருந்ததுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதா அபா ஹுரைரத லில் இஸ்லாம். அடிக்கடி சொல்வாராம், இந்த இஸ்லாத்திற்காக ஹிதாயத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அடுத்து சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்லம அபா ஹுரைரத பில் குர்ஆன். இந்த அபூ ஹுரைராவுக்கு குர்ஆனை கற்று தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்புறம் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி மன்ன அலா அபா ஹுரைரத பி சுஹபதி முஹம்மதின். அல்லாஹு அக்பர். இந்த பெருமானாருடைய சகவாசத்தை தந்தானே, தந்து உபகாரம் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை அதிகம் புகழுகிற ஒரு சுபாவம் கொண்டவராக இருந்தார். எப்படியோ தாயோடு சேர்ந்து வாழுகிற சூழல் வந்தது, வீட்டுக்கு போறாரு, அந்த அம்மா கடுமையான வார்த்தையில பெருமானாரை இழிவுபடுத்துது. அப்படியே மனசு தாங்காம நேர பள்ளிக்கு அழுது கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, என்னப்பா பிரச்சனை உனக்கு? குடும்பமே இருக்கிறது ஒரு அம்மா தானே, ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு அம்மா தான், ஆனால் உங்களை குறித்த நிறைய தவறான செய்திகளை தாய் உள்வாங்கி வைத்திருக்கிறார், எங்க தாய்க்கு துவா செய்யுங்க, தாய்க்கு துவா செய்யுங்க, அப்படி கெஞ்சி நிற்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடு. சஹாபாக்கள் நம்பினார்கள் அந்த துவா நடக்கும்னு, அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும், நாயகமே நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு போங்கன்றார். வீட்டுக்கு வருகிறார், வீட்டுக்கு வெளியில அவர் நெருங்கும் பொழுது குளிக்கிற சப்தம் கேட்கிறார். வீட்டுக்குள்ள நுழைகிறார், தாய் சப்தம் இடுகிறார்கள், அங்கே நில்லு. குளித்து முடித்து உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பெண்மணி வெளியில வந்து சொன்னாங்க, மகனே அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார், அஷ்ஹது அல்லா இலாஹா அல்லாஹு அக்பர். அதனால தன்னுடைய இவ்வளவு பணிகளுக்கு இடையில தாய்க்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் என்ன செய்வாரமா, அம்மாவுடைய ரூமு கிட்ட போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, தாயாரே நல்லா இருக்கிறீங்களா அப்படியே கேட்பாராமா. உள்ள இருந்து அந்த அம்மா பதில் சொல்லும், அன்பு மகனே நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் சலாமத்தை தரட்டும், நீங்க போயிட்டு வாங்க. திருமணமாகி மக்கள் எல்லாம் பெற்றெடுத்த பிறகும் தாயை உபகாரம் செய்வதில் அந்த வடமையை அவர் மாற்றவே இல்லை. அருமையான மூமின்களே, இவரு அடிக்கடி மக்களை யோசிக்க வைக்கிற வேலையை செய்வார். ஒரு நாள் கடை வீதிக்கு போனா மக்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா நிக்கிறாங்க, ரொம்ப பிஸியா நிக்கிறாங்க.
போய் சொன்னாங்க, பள்ளிவாசல்ல எல்லாத்துக்கும் சீர்ணி கொடுக்குறாங்க, ஓடுங்க. பெருமானாருடைய சொத்துக்களை பங்கீடு வைக்கப்படுதுன்னா அவ்வளவுதான். கூட்டமெல்லாம் எங்க இருக்கும்? நல்ல பள்ளியில வந்து பார்த்துட்டு உன்னையும் காணா. உடனே அபூ ஹுரைரா என்ன என்னமோ தர்றாங்க, நீங்க ஒண்ணு இல்லை, உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க ஒருத்தர் ஓதிட்டு இருக்காரு, இங்க ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு, இங்க ஒருத்தர் திக்ரு செஞ்சுட்டு இருக்காரு, இங்க 2 பேரும் கல்வி விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது சொன்னார்கள், பெருமானாருடைய சொத்து இதுதான், பெருமானாருடைய சொத்து இதுதான். தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு விட்டு நீங்கள் கடை தெருவில் சுற்றி கொண்டிருக்கிறீர்களே, புரிய வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு சஹாபியாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். இப்போ இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பு 5374 ஹதீஸ்கள் கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெரியும். பெருமானாருடைய ஹதீஸ் சொன்னா ஒரு 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 கணக்குல சுமார் ஒரு 10 லட்சம் நபிமொழிகள் இருக்கு. புரியுதுங்களா? கேட்டிருப்பாங்க, சொல்லாம போயிருப்பாரு, மௌத்தா இருப்பாரு, அவருக்கு மறந்துருக்கும். ஏன்னா எழுதி வைக்கலையா இல்லையா? 1 லட்சம் சஹாபாக்கள். இதெல்லாம் பின்னாடி வந்த இமாம்கள் ஹதீசுகளை வச்சு நிறைய மக்கள் பொய் பேசுறாங்க அப்படிங்கறதுனால ஹதீசுகளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஹதீஸினுடைய கலைகள்ல இந்த ஒருத்தர் ஹதீஸ் சொல்றாரு, பெருமானார் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா அப்படி சொல்லிட்டுனா போயிட முடியாது. அவரை கேட்பாங்க, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இவரு சொன்னார். அப்படியா? அவருக்கு யார் சொன்னார்? அவருக்கு இவரு சொன்னார். இவர் யார்? இவர் நபியினுடைய சஹாபி. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஹதீஸை ஏத்துக்கணும்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுப்பாங்க. சும்மா வந்து ஹதீஸுகள் கிடைக்கல, சந்தேகம் இல்லை, கரெக்ட். இவரும் நண்பர்கள், இவரை விட இவர் 10 வயசு மூத்தவர், இவரும் உறவினர்கள், இவரை விட இவர் 20 வயசு மூத்தவர், இவர் நபியை நேர்ல பார்த்திருக்கார், நபியோடு இருந்திருக்கிறார், எந்த சபையில நபி இப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்யறார். அவரிடமிருந்து இவர் கேட்டு இருக்கிறார், இவரிடமிருந்து இவர் கேட்டு இருக்கிறார். நான் புத்தகத்துல அதை பதிவு செய்கிறேன். சரியா? இதற்கு பெயர் வைக்கிறார். எந்த சந்தேகமும் இல்லாமல் நபியிடம் இருந்து யாரின் வழியாக ஒரு ஹதீஸ் கிடைத்ததோ அந்த ஹதீஸ்க்கு இந்த பேர் ஸஹீஹ், மிகச்சரியான ஹதீஸ். அதுல இந்த அறிவிக்கிற ஆளுகள் ஹதீஸ்ல எல்லாம் பலம் பலகீனம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் சொல்றாங்க இல்லையா? அது வந்து 110 கிராம் இருக்கு, இது 80 கிராம் இருக்கா? சொல்லுங்க. அறிவிப்பாளர் சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா நான் புரிய வச்சிடறேன். நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரிங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, அதை கொஞ்சம் கவனத்துல வைங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன சொல்லுங்க, இப்போ இமாம் சொன்னாரப்பா அப்படின்னு நம்பி நீங்க எல்லாத்திட்டும் போய் சொல்லுவீங்க. அவங்க எல்லாம் கேட்பாங்க, யாரப்பா சொன்னா? அஜர்த்து சொன்னாருங்க. ஓ, அஜர்த் சொன்னாரா? சரி, கரெக்டா? இன்னும் சில பேர் ஊருக்குள்ள 7.5 இருப்பான். அவன் வம்பு, யாரா சொன்னான்? அதான் அந்த 7.5. ஏண்டா அவன் சொன்னான்னு நீ வந்து சொல்றியடா. இது குடும்பத்துக்குள்ளேயும் வியாபாரத்திலையும் சமூகத்திலையும் இருக்கும் இல்லையா? ஒரு மனிதருடைய நம்பகத்தன்மை, நம்பகமற்ற தன்மை, இதை வைத்து தான் இந்த ஹதீசுகள் என்னது பலமானது, பலகீனமானது, அழகானது, அறிவிப்பாளர் மீது சந்தேகமுடையது, அறிவிப்பாளர் குறை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் இந்த அறிவிப்பாளர்களை வச்சுதான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா மிக அஸஹுல் குதுபி பஅத கிதாபுல்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்த நம்பகமான கிதாப் எதுனா புகாரி. 7000 ஹதீசுகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் கழிச்சா ஒரு 4000 கிட்ட தான் அந்த ஹதீசுகள்லாம் நிற்கும். இது என்னன்னா போலியான ஹதீசுகளை, இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகளை எல்லாம் கழித்து, புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு சஹாபி, யாரு? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா 5374 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. நீங்க வரலாறு தேடி பார்த்தீங்கன்னா, நான் பெண்கள் வரலாறு சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், இவங்க 66 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, இவங்க 50 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க, இவங்க ஒரு 4 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்திடம் இருந்து 1-2 ஹதீஸ்கள் தான்.
அவங்க பயந்துட்டு தான் வச்சிருந்த ஹதீஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்களா? பொய்யா போச்சுன்னா நாம சொல்றதுல ஹதீசுகளை சொல்லுவதில் சஹாபாக்கள் மிகுந்த பேணுதலோடு இருந்திருக்கிறார். ஆனா பெருவாரியான ஹதீசுகளை இவர் அறிவித்ததின் காரணம் என்ன அப்படின்னா இவர்கிட்டே கேட்கிறேன். ஏன்னா சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு யார மேல. ஆமா, இவ்வளோ ஹதீஸ் சொல்றாரு, இவ்வளோ ஹதீஸ் சொல்றாரு. இப்ப இவங்களே சொல்றாங்க, பலரும் என்னிடத்துல வந்து எப்படின்னு கேட்பாங்க. நான் நேர்மையான காரணத்தை சொல்றேன். நான் ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், மதீனாவுக்கு வர்றேன், நாயகத்தோடு 4 ஆண்டுகள் தான் வாழ்றேன். சரியா, 4 வருஷம் தான். ஆனால் இந்த 4 வருடமும் கல்விக்காகவே என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு வேற வேலையே இல்லை. ரசூல்லா என்ன சொல்றாங்களோ அதை மனப்பாடம் பண்றவன். எனக்கு எழுத தெரியாது, ஒன்லி மனப்பாடம். சரியா, அப்ப ஏன் அபூபக்கர் சொல்லல, ஏன் உமர் நாயகன் சொல்லல, ஏன் உஸ்மான் நாயகன் சொல்லலன்னா இவங்க சொல்றாங்க, இவங்களெல்லாம் குடும்பம் இருந்துச்சு, சரியா, போர்கள் இருந்துச்சு, சமூக பணிகள் இருந்துச்சு, பல்வேறு பணிகளில் இருந்தவர்கள். அவங்க எல்லாம் இந்த ஹதீசுகளை கேட்கவோ அல்லது அதை பாதுகாக்கவோ அவர்களுக்கு சூழ்நிலை வாய்க்கல. நான் இதற்கென்றே என்னை அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, இதுக்கென அர்ப்பணிச்சேன். அதனால அல்லாஹ் இன்னொரு இவரு ரசூல்லா என்ன சொன்னாலும் மனப்பாடம் பண்ணிடுவார். ஒரு நாள் பெருமானாரிடம் சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஞாபக சக்திக்கு துவா செய்யுங்கள். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் மனப்பாடம் பண்றேன், இதை நாளைக்கு பலருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா, எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இங்க வா, இந்த துண்டை விரிச்சு கவனிக்கிற புகாரியில வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்கன்னா அப்படின்னு எடுத்து போடுறாங்க. உடனே அவரு அதையெல்லாம் முற்றி நெஞ்சத்தில் வைத்துக் கொள்கிறார். முடிஞ்சு. இதற்கு பிறகு எனக்கு மறதி என்பதே ஏற்படவில்லை. அப்ப என்ன பெருமானார் போட்டாங்க, அவர் என்ன எடுத்தாரு, உடம்பு சரியில்லைன்னு வர்றீங்க, நான் அப்படின்னு ஓதி விடுறேன், போயிட்டு வந்து சொல்றேங்க பரவாயில்ல நல்லா இருக்கு, நான் டாக்டரா, என்ன மாய மந்திரம் நடந்ததா, ஒண்ணும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருநாமம் அதனுடைய வேலையை செய்யும். பெருமானாருடைய அந்த அந்த கற்பனையில உனக்கு மறதியே ஏற்படாத ஞானத்தை நான் தருகிறேன், நான் நெஞ்சோடு வச்சுக்க. அதற்கு அபூ ஹுரைரா மறக்கவே இல்லை. இவர் கடைசி காலம் வரைக்கும் எல்லா கலீஃபாக்களோடு இருக்கிறார், எல்லா கலீஃபாக்களோடு இருக்கிறார், பயணிக்கிறார். எந்த வம்பு தும்புல மாட்டுல. பஹ்ரைனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை கவர்னரா போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வர்றாரு. 10,000 தீனார்கள்ல வச்சிருக்காரு. உமர் நாயகம் கூப்பிட்டு கேட்டாங்க, கலீஃபா தானே? ஆமா. எப்படி இந்த காசுல வந்துச்சு, இவ்வளவு பெரிய தொகை எப்படி? பயப்படாம சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையோட பரக்கத்து என்னன்னா நிறைய குட்டி போடும், தொடர்ந்து குதிரையை பெருக்கி 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 நான் வியாபாரம் செய்தேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இது குதிரை, அன்னைக்கு போர்க்களத்திற்கான நல்ல வியாபாரம். அப்புறம் காசு வந்துச்சு, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் உன்னை சந்தேகப்படல, சமுதாயம் சந்தேகப்படும். பொது வாழ்க்கையில கவர்னரா இருந்தவருக்கு இவ்வளவு தொகைகள் இருக்கும், அதனால ஒரே ஒரு வழிதான், இந்த 10,000 தீனாரையும் பைத்துல் மால்ல சேர்த்துட்டார். உமர் நாயகம் எவ்வளவு பெரிய ஆளு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா தான் சொந்த காசு எல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்துட்டு போயிட்டாரு. கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா, யா அல்லாஹ் அமீருல் மூமினுக்கு ஹிதாயத்து கொடுத்து போயிட்டாரு. இதெல்லாம் சுவையான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா பக்காவா தெரியுதுங்க அவரோட காசு. ஆனா உமர் நாயகம் சொல்றது வேற. பாக்கிறவன் என்ன செய்ய மாட்டான். இந்த பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க அப்ப தாம்பீகமா இருந்த பத்தியா, பள்ளிவாசல் காசு அடிச்சு எப்படி பரா அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுங்க, பேசுவாங்களா இல்லையா? அதுக்கு வழி வேண்டாம் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, முடிஞ்சு. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது, அவர்களுடைய நடத்தை நேர்மை மீது துளி கூட சந்தேகம் கிடையாது. கொஞ்ச காலம் கழிச்சு கூப்பிடுறாங்க, உங்களை இந்த ஊருக்கு கவர்னரா போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்க, நான் கவர்னராகவும் போகல, போயிட்டு வந்து மறுபடியும் சொந்த காசை கொடுக்குற அளவுக்கு வசதியும் இல்லை,
கொடுத்தும் போட்டு கேவலப்படுறதும் என்னால முடியாது அப்படின்னவன அது உமர் நாயகம் நடக்கிறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களே, யா அல்லாஹ் என்னை மந்திரி ஆக்கும் துஆ செஞ்சாங்கல்ல. அதனால நீங்க பதவியை தேடி வரல, பதவி உங்களை தேடி வருது. பாருங்க, நீங்க அனுப்புவீங்க, அப்புறம் காசை பிடிக்கிட்டு போடாம உதைப்பீங்க, நான் வரமாட்டேன்ட்டார். பிறகு தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அல்லாஹ் அக்பர் மதீனாவிலேயே இந்த கல்வி பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு பார்க்கணும், 1,00,000 சஹாபாக்கள் இருந்து, பிரபலமான சஹாபாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்து, இவ்வளவு ஹதீசுகளை யாரும் சொன்னதில்லை. இவர் எப்படி சொன்னார்? இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. இது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம காலத்துல சில பேர் தங்களை அறிவாளிகள் சொல்றவங்க எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள புழுகு மூட்டைன்னு சொல்றோம். எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? அவங்க திருந்திட்டு இருக்கிறாங்க, யார பேசுறோம். ஆனா டவுட் வந்தது, அவரு தான் கிளியர் பண்றாரு. எப்ப நீங்க எல்லாம் தொழிலு குடும்பம் இருந்தீங்க, நான் ரசூலுனே இருந்தேன், எனக்கு அவ்வளவு இல்மு கிடைத்ததுங்கிற. சரி வேண்டாம் விடுங்க, நிரூபிக்கணுமா இல்லையா? மருவானுடைய காலம், மருவான் இப்னு ஹக்கம் எல்லா கலிபாக்கெல்லாம் முடிஞ்சு அவர் கவர்னரா இருக்கிற காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர சொல்றாரு. வர சொல்லி பெருமானாருடைய ஹதீஸ்களை சொல்லுங்கிறார். அவரு கடகடன் சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி நேரத்துல இதை சொன்னாங்க, அவரிடம் இருக்கிற ஹதீஸ்களை எல்லாம் சொல்றாரு. சரியா? இந்த கவர்னர் என்ன பண்ணாருன்னா, அபூ ஹுரைராவுக்கு தெரியாம திரைக்கு பின்னால் இவர் சொல்வதை ஒருவரை எழுத சொன்னார், ரெக்கார்ட் பண்ண சொன்னார். பண்ணியாச்சு. இது யாருக்கு தெரியாது? அபூ ஹுரைராவுக்கு தெரியாது. அனுப்பிச்சு விட்டாங்க. அவரு யதார்த்தமா கவர்னர் கேட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு பல மாதங்கள் கழித்து அதே மாதிரி ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த ஆள் எழுதினார்ல, அவரை வச்சுட்டு உள்ள செட் பண்ணி வச்சுட்டு அபூ ஹுரைராவை கூப்பிட்டு அன்றைக்கு சொன்ன அந்த ஹதீசுகளை சொல்லுங்கிறார். நல்லா கவனிக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அறிவிக்கிறாங்க, தனக்கு பெருமானார் சொன்ன செய்திகளை எல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிக்கிற பொழுது மர்வானுக்கு வியர்த்து விட்டது. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஹதீசுகள்ல ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அப்படியே சொல்லுகிறார். யாரு? அல்லாஹ் அக்பர். அப்ப இது அற்புதம் தானே? சொல்லுங்க, அற்புதம் தானே? சில பேருக்கு அல்லாஹ் இந்த ஞானத்தை கொடு. ஏன்னா அவர் நிரூபிக்கிறார். எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, எப்படிங்க இவ்வளவு ஹதீஸ் சொல்ல முடியும்? அவரு தான் சொல்றாங்க, எனக்கு குடும்பம் இல்ல, குட்டி இல்ல, சம்பாத்தியம் இல்ல, ஒண்ணு இல்ல, நான் ஹதீஸ்ல மனப்பாடம் பண்றேன், 4 வருஷம் ரசூலோடு இருந்தேன், துவாவும் வாங்கி இருக்கிறேன், மறக்காத ஞானத்தை கொடு. ஆமீன் சொன்னது யாரு? ஆமா, துணியில் அள்ளி வேற கொடுத்திருக்கிறாங்களே. மர்வான் இப்னு ஹக்கம் அதை டெஸ்ட் பண்ணி அன்றைய சமுதாயத்துக்கு சொன்னார், நீங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தேகப்படாதீர்கள், அல்லாஹ் அவருக்கு அபார ஞாபக சக்தி தந்திருக்கிறான். அவருக்கு எழுத தெரியாது, ஆனால் படித்ததை கேட்டதை மறக்காமல் சொல்லுவார். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். அவர்கள் மதீனாவிலேயே மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்து கிட்டத்தட்ட 800 மாணவர்கள், எவ்வளவுங்க? 800 மாணவர்கள். அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் சஹாபாக்களும் இமாம்களும் இவர்களுடைய மாணவராக இருந்து ஹதீஸ் கலையை உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன் காலம் முழுக்க கடைசி இறுதி காலங்களில மதீனாவில் இருந்து இந்த அளவுக்கு இவர் வறுமையில வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு வரலாறுகளை பார்க்கும்போது கடுமையான பசி, ஏன்னா சோறு தர மாட்டாங்களான்னு அப்படி என்ன செய்யறாரு, மதீனால ரோட்ல போறாரு. அபூபக்கர் நாயத்தை பார்த்துட்டார், நல்ல மனுஷன் தானே, அவர்கிட்ட போய் சோறு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு ஒரு ஆயத்தை ஓதி இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் கேட்டார். அதற்கு சித்திக் நாயகம் அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவரு என்ன சரி அவ்வளவுதான். அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா அஜான பகவான உமர் வர்றாரு.
உமர் நாயகத்திட்ட போய் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம், அவரும் தான் கேள்விப்பட்ட விளக்கத்தை எல்லாம் நீட்டா சொல்லிட்டேன். செட்டாக நேரா பெருமானாரிடம் போனார்கள். யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆயத்திற்கு என்ன விளக்கம் அப்படின்னு. கொஞ்சம் பொருள், சாப்பாடு வரும். புரிஞ்சதா? சொல்லுங்க, புரிஞ்சதா? ஆள்கள் அவருடைய சூழ்நிலைகளை விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னவன எங்க இருந்தோ ஒரு கோப்பை பால் ஹதியா வந்து அபூ ஹுரைரா சொல்றாங்க. அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம ஆயத்துக்கு விளக்கம் கேட்கிறோம், நமக்கு என்ன வேணும்? சோறு வேணும். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அபூபக்கர் அப்படியே பேசிட்டு விளக்கம் சொல்லிட்டு, சாப்பிட்டியாப்பா வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவாருன்னு நினைச்சாங்க. அவர் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. உமர் நாயகம் இருந்தார். கரெக்டா புரிந்து கொண்டவர்கள் யாரு? பெருமானார். சரி, ஒரு கப்பு பால் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் குடிச்சு பசியை தீர்த்துக்கும் அப்படின்னவன பாலை வாங்கினவன் நல்லா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திண்ணை தோழர்கள் எல்லாம் கூப்பிடுங்க. எத்தனை பேரு? 400 பேர். இருக்கிறது பால் ஒரு கோப்பை. இந்த கஞ்சி கதை நமக்கு தெரியுமா இல்லையா? கடைசியா நோம்பு துறக்க வர்றான்லங்க, அவன் படுற பாடு ஒருத்தமே தர மாட்டாங்க. அப்படி தெரியாத மாதிரி ஒருத்தர் அழுகுற மாதிரியா. வேற ஒன்னும் கஞ்சி கேட்டானா கொடுக்க வேண்டியது வந்துடும். இந்த கடைசி நேர போராட்டங்கள்லாம் நடக்கும். அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெரிய போராட்டம், ஒரு கோப்பை போச்சா வட போச்சு. சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, போய் கூப்பிடு. 10 பேரா வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்கலாம். எல்லாத்தையும் வட்டம் உட்கார்ந்து எல்லாம் குடிக்கும் போதெல்லாம் தீந்துருமோ. எல்லாரும் குடிக்கிறார்கள். கடைசியில கொஞ்சோண்டு வருது. இப்பவாச்சு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் யார் என்ன குடிக்கல? யார் ரசூலுல்லாஹ், நானும் நீங்களும் தான். உண்மையை சொன்னேன், நீ குடினா. பெருமானாரை பார்த்தீர்கள், நீ குடி. நான் குடித்து கொண்டே இருக்கிறேன். எந்த அளவுனா, என் வயிறு முட்டை நான் குடித்து முடியாதுங்கிற மாதிரி பார்த்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கி குடித்து முடித்து வைத்து விட்டார்கள். அற்புதங்கள் யாராலும் சாத்தியப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் அற்புதமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா? எப்படி புரிய வச்சாங்க? பால் பரக்கத்தான. இந்த பால் குடிக்கும் போது ஒரு துவா ஓதும். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பால் குடிச்சிருப்போம் சொல்லுங்க. பால் குடிக்கும் போது, பால் பர்டிகுலரா நிறைய வீடுகள்ல நைட்டு படுக்கும் போது பால் குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். என்ன துவா ஓதும்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. பாலுக்கு மட்டும் இல்ல, இந்த சாயாக்கு வேலை செய்யாது, ஏன்னா மிக்சிங் ஆயிருக்கு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. யாராவது பால் கொடுத்தால் மறுக்கவும் கூடாது. பரக்கத்தான பொருள் அல்லவா இதில், யாரெல்லாம் நீ பரக்கத்தாக்கி கொடு, இன்னும் அதிகமாக்கி கொடு. நான் ஒரு குவளைப்பால் தான் இது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கல்வியினுடைய தேட்டத்துல இவ்வளவு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்ன ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கடைசி ஹிஜ்ரி 59 கிட்டத்தட்ட 85 வயசு தாண்டி அகீக் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மரணித்தார்கள். வஃபாத்துடைய நேரத்துல நல்ல நிறைய உபதேசங்களை மக்களுக்கு சொல்லிட்டு, நிறைவான, அதாவது நபியினுடைய சஹாபி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஹதீஸ் கலையின் முதல் ஆசிரியர். உலகத்துல பெருமானாருடைய பொன்மொழிகளை கொண்டு போய் சேர்ப்பதில் 800 மாணவர்கள், தரமான மாணவர்களை உலகத்திற்கு தந்துவிட்டு அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே ஹயாத்தோடு வாழுகிறார்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கிய மகத்தான ஞாபக சக்தியை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. அப்ப அங்கிருந்து ஒரு சின்ன செய்தியை உள்வாங்கிட்டு நம்ம விடை பெறுவோம். குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுங்க வீட்டுல எல்லாம். ரப்பி ஜிதினி இல்மா. அவ்வளவுதான். அதிகமா பெருமானாருக்கு அல்லாஹ் கேட்க சொன்னது, கல்வியை கொடு, நிறைய கல்வி கொடு. கல்வி நிறைய கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே பின்னாடி வந்துடும். நம்ம காசுகளை கேட்கிற அளவுக்கு கல்விய சொல்லுங்க, அதுதான் முசீபத்து. காசு அவ்வளவு கேட்கிறோம்ல, நீ கல்வியை கேளு. கற்றார் சென்ற இடமெல்லாம் எந்த கல்வியாளனும் உலகத்துல அவமரியாதையா வாழ மாட்டான். இந்த செல்வம் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சிடும். எந்த அளவுக்கு மரியாதையை கொடுக்குமோ அந்த அளவுக்கு கேவலத்தையும் தரும். கல்வி கற்றவர்
எல்லா இடத்திலும் உயர்வா தான் அல்லாஹ் அவரை வைத்திருப்பார். இது ஒரு வார்த்தை. ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ்ட்ட அதிகமாக இது குழந்தைகளுக்கு கற்றுக்கணும். அப்படி விளையாட்டு போக்கல இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தா, அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஞாபக சக்தி இருக்கல்ல, எல்லாருமே ஓதலாம். இன்னைக்கு ஒரு சூரா ஓதணும், சபி இஸ்ம ரப்பிக்க. அதுல ஒரு ஆயத்து வருது. என்ன ஆயத்து? சொல்லுங்க. சனுக்குரியுக. ஆமா, இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டா இப்ப நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதற்கு எல்லாம் சரி, நீங்க சொன்னீங்க இந்த ஆயத்தெல்லாம் சூறாலாம் மனப்பாடம் பண்ண வர மாட்டேங்குது. சூறா மனப்பாடம், அத்தையாத்து வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங் வருது அத்தையாத்துல வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படியே நிக்குது. சரியா? அப்புறம் குனூத் ஓத சொன்னா ஸ்டார்டிங் வருது அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக. அது நீங்களே ஓது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. குறிப்பா சிறார்களுக்கு நான் சொல்றேன், எக்ஸாமுக்கு போகும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டு போங்க. சன்னுகுரியுக ஃபலா தன்சா. அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், நீ மறந்ததை நான் ஞாபகப்படுத்துவேன், நீ மறக்க மாட்டாய். அல்லாவே என்னோடு வந்துட்டான்னு சொன்னா என்ன எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி சிறார்கள் நிறைய குர்ஆன் ஓதுனாங்கன்னு வச்சுங்களேன், சின்ன பசங்க, அவங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி கிடைக்கும். இதையெல்லாம் மார்க்க அடிப்படையில தான் நாம யோசிக்கணுமே தவிர, சும்மா பையன் போய் படிக்கல, 10th பாஸ் ஆகல, கொன்றுவேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், என்ன கொல்றதுக்கு முன்னாடி உன்னை விஷம் வச்சு கொன்றுவேன். சும்மா படி 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 படி. இந்த ஜெனரேஷன்லாம் அதுக்கு லாய்க்கே கிடையாது. புரியுதா? மோமியன்களே, கல்வி அது பெரும் சொத்து. அதில் அல்லாஹ்வின் ஞானத்தை, குர்ஆனையும் ஹதீஸையும் தாங்கிக் கொள்வது மிக பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியவதிகளான இந்த சஹாபாக்களை பின்பற்றவும், அவர்களை நேசிக்கவும், அவர்களின் வழி நடக்கவும், மறுமையில் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல்